சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் நாங்கள் தேவ சமூகத்திலே உம்முடைய சத்திய வசனத்தை தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களை கூடி வர செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாசிக்க கேட்ட வசனத்தின் மூலமாக தேவனே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய அழைப்பை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முற்காலங்களிலே நாம் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாறும்படியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாதவர்களாக காணப்பட்டோம். முற்காலங்களிலே நீங்கள் எல்லாரும் பாவத்திற்குள்ளாகவும் சாபத்திற்குள்ளாகவும் காணப்பட்டீர்கள். ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்ற வேத வசனத்தை, தேவ வார்த்தையை சுவிசேஷத்தின் மூலமாக கேட்க பண்ணின தேவன், பாவம் என்கிற பாரத்திற்குள்ளாக காணப்பட்ட உங்களை, சாபம் என்கிற பாரத்திற்குள்ளாக காணப்பட்ட உங்களை தேவன் விடுதலையாக்கி மீட்டு தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து ரட்சித்து உங்களை தேவனுடைய சபைக்குள்ளாக கூட்டி சேர்த்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்க்கிறார். அப்படியானால் சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே காணப்பட வேண்டும். தேவ சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுடைய பொதுவான ரட்சிப்பிற்குரிய அழைப்பை பெற்றுக்கொண்ட அனுபவமுடையவர்களாகவே காணப்படுகிறார்கள். தேவ சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்கள் பொதுவான ரட்சிப்பை அடையும்படியான அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். தேவ சபையிலே காணப்படுகிற இன்னொரு கூட்டத்தாரும் உண்டு. அவர்கள் விசேஷித்த தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாக முழுவதுமாக தங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கென்று சேவை செய்யும்படியாக ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியக்காரர்களாக, பரிசுத்தவான்களாக காணப்படுகிறார்கள். இப்படியாக தேவ சபையிலே இரண்டு விதமான கூட்டத்தார் உண்டு. விசுவாசிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். தேவ சபையிலே காணப்படுகிற யாரானாலும் தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளாமல், அது பொதுவான அழைப்பாய் இருக்கலாம் அல்லது ஊழியத்திற்கென்று விசேஷித்த அழைப்பாய் இருக்கலாம், அழைப்பை பெற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சபைக்குள்ளாக வருவதில்லை. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு பரிசுத்த பவுல் புத்தி சொல்லுகிறார். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் எல்லாரும் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். ஆனால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று பவுல் அறிவுரை கொடுக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டுமா? தேவன் நம்மை அழைத்தாரே, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டுமா? தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்திலே நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்து என்று சொல்லும் போது 3 காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முற்காலங்களிலே நீங்கள் எப்படி நடந்தீர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டோம் என்று படிக்கிறோம். அப்படியானால்
தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் எப்படி நடந்தீர்கள்? தெய்வ பிள்ளையே, இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக இப்பொழுது தேவ சபையிலே காணப்படாத சில பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக காணப்படுகிறார்களோ, அவர்களிலே எப்படி ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிகள் கிரியை செய்து வருகிறதோ, அப்படிப்பட்ட ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிகளுடைய கிரியைகளின்படி நீங்களும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி நடக்கிறவர்களாக காணப்பட்டீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் என்று படிக்கிறோம். அப்படியானால் அழைப்பை பெற்று தேவ சபைக்குள்ளாக கடந்து வருவதற்கு முன்பு நீங்கள் எப்படி நடந்தீர்கள்? இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவியினாலே ஆட்கொண்டவர்களாக காணப்பட்டீர்கள். முற்காலங்களிலே நீங்கள் எப்படி காணப்பட்டீர்கள்? மாம்ச இச்சையின்படியே நடந்து உங்கள் மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்ற ரட்சிக்கப்படாத ஜனங்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக காணப்பட்டீர்கள். ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின்படியே ரட்சிக்கப்பட்டு தேவ சபையிலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் தேவ சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இனி எப்படி நடக்கக்கூடாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் எப்படி நடக்கக்கூடாது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலும் இருங்கள். இனி நடவாமல் இருங்கள். அப்படியானால் முன்பு எப்படி நடந்தீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்து இனி மற்ற புறஜாதிகள் நடக்கிற விதமாக வீணான சிந்தையிலே நீங்கள் நடக்கக்கூடாது. எபேசியர் 4:22 படிக்கிறோம், அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு இனி கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்தின்படி சிந்தனைகளின்படி இனி நீங்கள் வாழக்கூடாது. எபேசியர் 5:15 படிக்கிறோம், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று படிக்கிறோம். அப்படியானால் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது என்ன? ஒரு சரியான விசுவாசத்திற்குள் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அந்த விசுவாசம் தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது. அந்த தெய்வ விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வந்து ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இனி முன்பு நடந்தது போல நடக்காமல் எப்படி நடக்கக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு இனி நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலின்படி கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக ஆக்கினை தீர்ப்படையாதபடி கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படவில்லை. ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். மாம்சத்தின்படி நடந்து கொண்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்ச இச்சைகளின்படி உங்கள் மனமும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்ற புறஜாதிகளை போலவே கோபாக்கினையின் பிள்ளைகளாக காணப்பட்டீர்கள். முற்காலங்களிலே நீங்கள் வீணான சிந்தையுடையவர்களாக நடந்தீர்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலினாலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே சரியான விசுவாசத்தினாலே தேவனுடைய ஞானத்தை அடைந்தவர்களைப் போல நடக்க வேண்டும் என்று படிக்கிறோம்.
தெய்வ பிள்ளையே, அப்படி நடக்கிறவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறவர்களாயிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடுகளிலே நடக்கும்போது பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு ஞானமுள்ளவர்களாக பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக தேவன் எங்களை அழைத்தார், அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்கிற உணர்வோடு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டிய 5 அனுபவங்கள் என்ன என்று நாம் வாசிக்க கேட்ட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன? முதலாவது, முற்காலங்களிலே நீங்கள் எப்படி நடந்தீர்கள் என்பதை வேத வசனங்கள் மூலமாக சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, இனி நீங்கள் எப்படி நடக்கக்கூடாது என்பதையும் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சுட்டி காட்டுகிறார். ஏன் அப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டியவர்கள் எப்படி நடக்கக்கூடாது என்பதையும் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சுட்டி காட்டி இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக காணப்படும்படியாக உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டிய முக்கியமான 5 பண்புகள் என்ன என்பதை குறித்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த 5 பண்புகள் என்ன? மிகுந்த மனத்தாழ்மையும். இரண்டாவது பண்பு என்ன? சாந்தமும். மூன்றாவது பண்பு என்ன? நீடிய பொறுமையும். நான்காவது பண்பு என்ன? அன்பு. ஐந்தாவது பண்பு என்ன? சமாதானம். அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மனத்தாழ்மை இல்லாதவர்களாக, சாந்த குணம் இல்லாதவர்களாக, நீடிய பொறுமை இல்லாதவர்களாக, அன்பில்லாதவர்களாக, சமாதானம் இல்லாதவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கவில்லை. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு இடைபடுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் மிகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பீர்களானால் உங்களிலே நீடிய பொறுமை உண்டாயிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் இருப்பீர்களானால் உங்களிலே அன்பு காணப்படும். நீங்கள் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களாக காணப்படுவீர்களானால் சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் இருப்பீர்களானால் உங்களிலே தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். இப்படிப்பட்டவர்கள்தான் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறார்கள். முதலாவது, நாம் இந்த மனத்தாழ்மையை குறித்து படிக்கலாம். தெய்வ பிள்ளையே, இது மிகவும் முக்கியமான சுபாவமாக காணப்படுகிறது. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய ஒரு சுபாவம் தான் மனத்தாழ்மை என்கிற சுபாவமாக காணப்படுகிறது. இதை சார்ந்துதான் மற்ற எல்லா சுபாவங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடியதாய் இருக்கிறது. மனத்தாழ்மைக்கு மாதிரியாக காணப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். தாழ்மை என்று சொல்லுகிறது வெளி தோற்றத்திலே அல்ல, உள்ளான மனிதனிலே ஏற்படக்கூடிய ஒரு சுபாவமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, யாருடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை உண்டாயிருக்கும் தெரியுமா? வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை உண்டாயிருக்கும் தெரியுமா? ஒரு தெய்வீக சிந்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அந்த சிந்தை என்ன தெரியுமா?
நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன்? நீங்கள் எல்லாரும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நற்கிரியைகளை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். முன்பு இப்படிப்பட்ட சிந்தை உங்களிலே காணப்படவில்லை. ஆனால் என்றைக்கு தேவன் உங்களை இரட்சித்தாரோ, என்றைக்கு உங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்றினாரோ, என்றைக்கு உங்களை அழைத்து உங்களை வேறு பிரித்து தேவ சபையிலே கூட்டி சேர்த்தாரோ, இப்பொழுது ஒரு புதிய சிந்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தை என்ன? நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாயிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? நற்கிரியைகளை செய்யும்படியாக. நாங்கள் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்கிற சிந்தை யாருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவர்களுக்குள்ளே மனத்தாழ்மை உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, அவர்கள் அந்த நற்கிரியைகளை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளிலே நடக்கிறவர்களாயிருப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? நற்கிரியைகளை செய்யும்படியாக அந்த தேவ பிள்ளைக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளிலே நடக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டித்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட சிந்தை வரும்போது, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். எதற்காக தேவன் என்னை புது சிருஷ்டியாக மாற்றினார்? நற்கிரியைகளை செய்யும்படியாக. எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டவைகளிலே தேவன் என்னை நடத்துகிறார் என்கிற சிந்தை எந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மிகுந்த மனத்தாழ்மை உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் தேவனால் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டவைகளிலே நடக்கிற வாழ்க்கையாயிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நற்கிரியைகளை செய்யக்கூடிய வாழ்க்கையாயிருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தை எந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவர்களிலே மனத்தாழ்மை உண்டாயிருக்கும். ஆகவே மனத்தாழ்மை என்பது வெளி தோற்றத்திலே அல்ல, உள்ளான மனுஷனிலே உருவாக வேண்டிய ஒரு சுபாவமாயிருக்கிறது. அதற்கு ஏற்ற இப்படிப்பட்ட ஒரு சிந்தை ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் காணப்பட வேண்டும். இரண்டாவது, தெய்வ பிள்ளையே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட சிந்தை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் மனத்தாழ்மை உண்டாயிருக்கும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். யாருடைய வாழ்க்கையிலே ஒரு தியாக மனப்பான்மை உண்டாயிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி மீட்டு ரட்சித்தார்? நீங்கள் பாவிகளாய் இருக்கும் போது, துன்மார்க்கராய் இருந்தபோது, நீங்கள் துரோகிகளாய் இருந்தபோது கிறிஸ்து தம்மையே சுகந்த காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே உங்களை மீட்டு ரட்சித்தார். அந்த அன்பை நீங்கள் நினைவு கூர்ந்து, தெய்வ பிள்ளையே, அவர் எப்படி உங்களிலே அன்பு கூர்ந்தாரோ, ஒரு பாவமில்லாத பலியை உங்களுக்காக செலுத்தி உங்களை எப்படி மீட்டு ரட்சித்தாரோ, அவர் எப்படி உங்களிலே அன்பு கூர்ந்தாரோ அப்படியே நீங்களும் என்ன செய்வீர்கள்? அன்பிலே நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை உண்டாகும் போது, கர்த்தாவே, என்னை ஜீவ பலியாக தேவ சமூகத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கை அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வாழ்க்கையாயிருக்க வேண்டும். என் வாழ்க்கை அநேகரை சாபத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வாழ்க்கையாயிருக்க வேண்டும். என் வாழ்க்கை அநேகரை, கர்த்தாவே, நீர் எப்படி மீட்டு ரட்சித்தீரோ அதுபோல நாங்களும் அன்பிலே பரிசுத்தவான்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் நடந்து, இயேசுவே, எங்களையே அர்ப்பணித்து அநேகரை இருளின் வல்லமைகளிலிருந்து மீட்கிறவர்களாக எங்களுடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்கிற சிந்தை யாருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ
அவர்கள்தான் அன்பிலே நடக்கிறவர்களாக மிகுந்த மனத்தாழ்மையுள்ளவர்களாக காணப்படுவார்கள். மூன்றாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று படிக்கிறோம். மூன்றாவது உங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய சிந்தை என்ன? தெய்வ பிள்ளையே, ஞானமுள்ளவர்களைப் போல நடப்பீர்கள். இன்றைக்கு எத்தனையோ படித்த மனிதர்கள் இருக்கிறார்கள், கல்வி அறிவை நன்றாக கற்று தேறின மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதனால் உண்டான பிரயோஜனம் என்ன? இந்த உலகத்திலே நல்ல ஒரு வருமானம். ஆனால் அவர்களிலே இழந்து போயிருக்கக்கூடிய அறிவு ஒன்று உண்டு. அது என்ன? நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியான வழி என்ன என்கிற ஞானத்தை அவர்கள் இழந்து காணப்படலாம். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையானது இந்த பூமியிலேயே முடிந்து விடுகிறது. அவர்களுடைய நம்பிக்கை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடு முடிவடைகிறது. ஆனால் யார் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியான வழி என்ன என்கிற அறிவை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவ ஞானத்தை பெற்றவர்களாயிருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நம்பிக்கை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடு முடிவடைவதில்லை. அவர்களுடைய நம்பிக்கை இந்த பூமியிலே தாங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையோடு முடிவடைவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவ ஞானத்தை அடைந்தவர்களாக ஒரு புதிய சிருஷ்டியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்து ஒரு புதிய இருதயத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றவர்களாக காணப்படுகிறபடியால் அவர்களுக்கு நித்திய ராஜ்யத்திற்குரிய நம்பிக்கையும் உண்டாகிறது, பரலோக வாழ்க்கையும் பெறுகிறார்கள். நீடித்த நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்திலே சுகமாய் துதித்து ஸ்தோத்தரித்து சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இளைப்பாறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தேவ ஞானத்தை அடையாத எந்த ஒரு மனிதன் ஆனாலும் ஒருவேளை நல்ல கல்வி அறிவை பெற்றிருக்கலாம், இந்த பூமியிலே சுகமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதோடு அவனுடைய நம்பிக்கை முடிவடைகிறது. எவ்வளவு பெரிய கல்வி அறிவை அடைந்த மனிதனாய் இருந்தாலும் அவனுடைய ஆத்துமா சென்றடைகிறது நித்திய நரக அக்கினிக்குதான். காரணம், அவன் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நித்திய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்தின் இளைப்பாறுதலை அடையும்படியான வழி என்ன என்கிற அறிவு இந்த பூமியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை அடைய மனதில்லாமல் போகிறபடியால், அதை விசுவாசிக்காதபடியால் ஞானமற்றவர்களை போல நடந்து ஞானமற்றவர்கள் அடையக்கூடிய நரகத்திலே அவர்கள் பங்கடையக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஆகவேதான் கடினப்பட்டு போகிற அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுக்குள்ளே சரியான மனத்தாழ்மை உண்டாயிருக்குமானால் நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களாயிருப்பீர்கள். உங்களுக்குள்ளே சரியான மனத்தாழ்மை உண்டாயிருக்குமேயானால் நீங்கள் தியாக மனப்பான்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் நடந்து அநேகரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழிநடத்தக்கூடியவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்து இயேசு உங்களிலே எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே நீங்களும் கூட அநேகரை பரலோக ராஜ்யமாகிய பண்டக சாலையிலே சேர்க்கிற பாக்கியவான்களாயிருப்பீர்கள். உங்களுக்குள்ளே உண்மையான மனத்தாழ்மை உண்டாயிருக்குமேயானால் நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டவைகளிலே நடக்கிறவர்களாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவ ஜனங்களாயிருப்பீர்கள். இப்படிப்பட்ட மனத்தாழ்மை உள்ளான மனுஷனிலே தெய்வீக அனுபவங்களாக உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த மனத்தாழ்மை வெளி தோற்றத்திலே அல்ல, உள்ளான மனுஷனிலே உண்டாகிற அனுபவமாக காணப்படுகிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, நட என்று சொல்லும் போது வேதம் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? நாம் ஒரு சரியான ஒழுங்குக்குள்ளாக வருகிறோம். நாம் ஒரு சரியான ஒழுங்குக்குட்படுத்தப்படுகிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் சரியான ஒழுங்குக்குட்படுத்தப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சரியான நடத்தை உடையவர்களாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சரியான சுபாவம் உடையவர்களாக மாறுகிறோம். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே,
அழைப்புக்கு பாத்திரவான்களாக நட என்று சொல்லும் போது உங்களிலே ஜனங்கள் இந்த மனத்தாழ்மை என்கிற சுபாவத்தை காண வேண்டும். அழைப்புக்கு பாத்திரவான்களாகிய தேவ ஜனங்களாகிய உங்களிலே ஜனங்கள் சரியான நடக்கையை காண வேண்டும். அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிற தேவ ஜனங்களாகிய உங்களிலே ஜனங்கள் சரியான ஒழுங்குக்குட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவினாலே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக சரியான உள்ளான மன தாழ்மையோடு காணப்படுகிறீர்கள் என்று தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். இரண்டாவது சுபாவம் என்ன? அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிற உங்களிலே சாந்த குணம் உண்டாயிருக்கும். முதலாவது மன தாழ்மை உண்டாயிருக்கும். இரண்டாவது உங்களிலே சாந்த குணம் உண்டாயிருக்கும். அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறோம் என்று சொல்லி உங்களிலே மூர்க்க குணமும் காணப்படுமே ஆனால் நீங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிற தேவ ஜனங்கள் அல்ல. நீங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கும் போது உங்களிலே சாந்த குணம் காணப்பட வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைத்த கிறிஸ்து இரண்டு முக்கியமான சுபாவங்களை கற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுகிறார். ஒன்று மன தாழ்மை, இரண்டாவது சாந்த குணம். மோசேயை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ள மனிதனாக காணப்பட்டானாம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட குணமுள்ள மோசேயினுடைய வாழ்க்கையை தேவன் கண்டபோது அவன் அழைப்புக்கு பாத்திரவானாக காணப்பட்டான். ஆகவேதான் அந்த மோசேயை கொண்டு அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் வழி நடத்தினார். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று படிக்கிறோம். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அந்த நல்ல சுபாவம் உங்களை இந்த பூமியிலேயும் நல்வாழ்வை அடையும்படியாக செய்து மிகுந்த சமாதானத்தோடு மன மகிழ்ச்சியாயிருக்கும்படியாக செய்யும். ஆகவே நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறபடியால் அந்த சாந்த குணத்தையே நாடுவீர்களாக. சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று படிக்கிறோம். நீங்கள் அநேக ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்றாலும் சரி, நீங்கள் இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மிகுந்த சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியாக ஜீவிக்க வேண்டுமானாலும் சரி, நீங்கள் தேவனால் மேன்மையடைந்து உயர்த்தப்பட வேண்டுமானாலும் சரி, உங்களிலே உண்டாயிருக்க வேண்டிய சுபாவம் சாந்த சுபாவம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட சாந்த குணம் சபையில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களுக்கு, அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு உண்டாயிராமல் போகுமேயானால் நீங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கவில்லை. உங்களிலே முற்காலங்களிலே ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிகள் எப்படி ஆட்கொண்டு பழைய கெட்டுப்போன மனுஷன் செய்த கிரியைகளை நீங்கள் மறுபடியுமாக செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவே தேவ சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தனக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய ஆவி கிரியை செய்கிறதா? பொல்லாத பிசாசின் ஆவி கிரியை செய்கிறதா? பழைய மனுஷனுடைய கேட்டின் ஆவி கிரியை செய்கிறதா? அந்த ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்த குணமும் உங்களிலே உண்டாயிருக்குமானால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, நீங்கள் பாக்கியவான்கள், அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறீர்கள். மோசேயை எடுத்து பிரயோஜனப்படுத்தின தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். மூன்றாவதாக, அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல்
எபேசு சபைக்கு புத்தி சொல்லும் போது அவர்களிலே காணப்பட வேண்டிய மூன்றாவது குணம் என்ன என்று எடுத்துரைக்கிறார். மூன்றாவது குணம் என்ன? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்று சொல்லப்படுகிறது ஆவியின் கனியாய் இருக்கிறது. ஆவியின் கனி. ஏன் அது ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிறது என்றால், தேவனுடைய ஆவியை பெற்று கொண்டவர்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சுபாவம். தேவனுடைய ஆவி என்று சொல்லும் போது அதனுடைய ஒரு அர்த்தம் என்ன? தேவ ஞானம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே காணப்படுமேயானால் நீங்கள் சரியான தேவ ஞானம் உடையவர்களாக, ஞானம் உள்ளவர்களை போல நடக்கிறவர்களாக, சரியான தேவன் எதிர்பார்க்கக்கூடிய சுபாவமாகிய கனியாகிய நீடிய பொறுமையை வெளிப்படுத்துவீர்கள். நீடிய பொறுமை என்று சொல்லுவது லாங் சஃபரிங். கஷ்டங்கள் இருக்கலாம், பிரயாசங்கள் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், என்றாலும் அதிலே பொறுமையாயிருக்கிறது என்று சொல்வது லாங் சஃபரிங். தெய்வ பிள்ளையே, அது ஒரு பெரிய வேதனைக்குரிய அனுபவம். என்றாலும் அந்த வேதனைகளின் மத்தியிலேயும் எங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், எங்களிலே தேவனுடைய ஞானம் உண்டாயிருக்கிறது என்று உணர்ந்து சரியான சுபாவமாகிய, சரியான தேவன் எதிர்பார்க்கிற கனியாகிய நீடிய பொறுமை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமே ஆனால், தெய்வ பிள்ளையே, நீங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறவர்கள் என்று எண்ணப்படுவீர்கள். அழைக்கப்பட்டோம், அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு உங்களிலே நீடிய பொறுமை இல்லை என்றால் நீங்கள் மறுபடியுமாக தவறான ஆவிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாயிருப்பீர்கள். ஆகவே முற்காலங்களிலே எப்படி நடந்தீர்கள் என்பதை அறிந்து இனி எப்படி நடக்கக்கூடாது என்பதையும் அறிந்து கொண்ட ஞானம் உள்ளவர்களாக நீடிய பொறுமை என்கிற ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவர்களாக, அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடப்பீர்களாக. தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்டவர்கள், மோசே தேவனால் அழைப்பை பெற்றுக்கொண்ட மனிதன், யோபு நீதிமானாக காணப்பட்டார். இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வேதனைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தது, உபத்திரவப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்தது. தாங்கள் எந்த ஜனங்களை வழிநடத்தினார்களோ அந்த ஜனங்களாலேயே முறுமுறுக்கப்படும்படியாக சூழ்நிலைகள் வந்தது. யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்களானால் அவனுடைய சொந்த வீட்டாரே அவனை நிந்தித்தார்கள். சாத்தானும் ஒரு பக்கத்திலே குட்டுகிற தூதனாயிருந்தான். ஆனால் சாத்தானால் எல்லாவற்றையும் இழந்து போன போது யோபுடைய நண்பர்களும் அவனை விட்டு போனார்கள், யோபுடைய சொந்த குடும்பத்தாரும் அவனை தூஷித்தார்கள். ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையிலே அவன் வெளிப்படுத்தின அனுபவம் என்ன? உபத்திரவம் பொறுமையையும். அந்த உபத்திரவத்திலே அவன் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பதை எப்படி வெளிப்படுத்தினான்? சரியான தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் என்பதை எப்படி வெளிப்படுத்தினான்? சரியான சுபாவமாகிய கனியாகிய நீடிய பொறுமையோடு காணப்பட்டான். ஆம், உபத்திரவம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்க வேண்டும். அது நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும். ஜீவிய காலம் முழுவதும் பொறுமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஜீவிய காலம் முழுவதும் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறவர்களாக அந்த உபத்திரவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்க வேண்டும். அடுத்தது, அந்த பொறுமைக்கும் பரீட்சை வரும். அந்த பொறுமைக்கும் பரீட்சை வரும். சிலர் சொல்லுவார்களே, நான் ரொம்ப பொறுமையாய் இருந்தேன், ஆனாலும் என் பொறுமைக்கு என்ன வந்தது? சோதனை வந்துருச்சு. என் பொறுமைக்கு சோதனை வந்துருச்சு.
அந்த சோதனை வந்தபோது நான் எதை இழந்து விட்டேன்? ஞானத்தை இழந்து விட்டேன். அந்த சோதனை வந்தபோது சரியான தேவ சுபாவமாக்கிய பொறுமை என்கிற கனியை வெளிப்படுத்தாதவனாக மாறிவிட்டேன் என்று அநேகர் சொல்லுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் தேவ ஜனங்களுக்கு பரீட்சை உண்டு. அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறவர்களுக்கு பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். எங்க பொறுமைக்கு சோதனை வந்தது, அந்த சோதனையில நாங்க தோற்று போய்விட்டோம். அந்த சோதனையில நாங்க பழைய மனுஷனை வெளிப்படுத்துகிறவர்களா இருந்தோம் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்தவர்கள் அல்ல. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு இடைபடுகிறார். அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, தேவ ஞானத்தை அடைந்தவர்களே, சரியான தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு இடைபடுகிறார். வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வருகிறதா? பொறுமை உண்டாக வேண்டும். அந்த பொறுமைக்கு பரீட்சை வருகிறதா? அந்த பரீட்சை உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். அந்த பரீட்சை உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். இதுதான் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் என்பதை விளங்க செய்ய வேண்டும். அந்த பரீட்சை வரும்போது தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களிலே உண்டாயிருக்கிறது என்கிற நம்பிக்கையை இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. ஆகவேதான் முற்காலங்களிலே ஒரு பக்தன் பாடினார், நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே. உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு தேவ சமூகத்திலே காணப்படுகிற சகோதரனே, தேவ சபையிலே காணப்படுகிற சகோதரியே, உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது? உன்னுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பாகிய அபிஷேகம் காணப்படுகிறது என்கிற நம்பிக்கை உண்டாயிருக்கிறதா? உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பாகிய அவருடைய பரிசுத்த ஆவி அபிஷேகம் உண்டாயிருக்கிறது என்கிற நம்பிக்கை காணப்படுகிறதா? காணப்படுமேயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே உன் பொறுமைக்கு பரீட்சை வரும்போது அந்த நம்பிக்கையிலே நீ வெற்றி பெறுவாய். அந்த தேவனுடைய பரிசுத்தாவியானவருடைய தேவ அன்பு உன் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற என்கிற நம்பிக்கையினாலே வெட்கப்பட மாட்டாய். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆனா யாருடைய இருதயத்துல தேவன் அருளுகிற பரிசுத்தாவி இல்லையோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற பரீட்சை, பொறுமைக்கு பரீட்சை வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? வெட்கப்பட்டு போவார்கள். இந்த காலை வேளையிலே நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். சற்று எண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உபத்திரவங்கள் வருகிறது. அந்த உபத்திரவங்களில தேவ ஞானம், நாங்க பொறுமையாய் இருக்கணும் அப்படின்ற தேவ ஞானம் உங்களிலே காணப்படுகிறது. நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த பொறுமைக்கும் பரீட்சை வருகிறது என்று வையுங்கள். அந்த பொறுமைக்கும் பரீட்சை வரும்போது அந்த பரீட்சையிலே தோற்று போகிறவர்களாக காணப்படுகிறீர்களா? அந்த பரீட்சைகளிலே வெட்கப்பட்டு போகிறவர்களாக காணப்படுகிறீர்களா என்றால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் உங்கள் இருதயங்களிலே தேவ அன்பாகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் உங்கள் இருதயங்களிலே தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் காணப்படுவாரே. ஆனால் அந்த பரீட்சையிலே பொறுமைக்கு பரீட்சை வரும்போது இன்னும் நீடிய பொறுமையாயிருப்பேன் என்று சொல்லி அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடப்பீர்கள். அப்போ அடுத்த கேள்வி வருது, தேவனுடைய அன்பாகிய பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயங்களிலே எப்பொழுது காணப்படுவார் என்கிற ஒரு கேள்வி உண்டாகிறது. அந்த கேள்விக்கு இங்கே பரிசுத்த யோவான் பதில் கொடுக்கிறார். அந்த பதில் என்ன? வாசித்து பாருங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். யார் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாய்
பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க உங்களுக்கு வருகிற பரீட்சையில வெற்றி பெறணும்னா, வெட்கப்படாமல் போகணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கக்கூடிய பொறுமைக்கு பரீட்சை வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய ஆவியின் கனியாகிய நல்ல சுபாவமாகிய பொறுமைக்கு பரீட்சை வரும்போது அதிலே வெட்கப்பட்டு போகாமல் அந்த பரீட்சையிலே வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக, தேவ அன்பு உங்களிலே பூரணப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இன்னும் பொறுமை என்கிற நற்குணத்திற்கு பரீட்சை வரும்போது தோல்வி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனானாலும், தேவ சபையிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனானாலும், கர்த்தர் உன்னோடு இந்த காலை வேளையிலே இடைபடுகிறார். இன்னும் உன் இருதயத்திலே தேவ அன்பு பூர்ணப்படவில்லை. அதற்கு காரணம், இன்னும் கர்த்தருடைய வசனத்திற்கு முழுமையாக உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை. இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி மன்றாடுவாயா, கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை கை கொள்கிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கும் என்று படிக்கிறோமே. மெய்யாய் எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய அன்பு பூர்ணமடையும்படியாக அந்த தேவ அன்பாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுடைய இருதயத்திலே நிறைவாய் பூர்ணமடையும்படியாக கர்த்தாவே, உம்முடைய சத்திய வசனத்தை கை கொள்ளும்படியாக எங்களையே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் வரும்போது நீ பொறுமையாய் இருப்பாய். அந்த பொறுமைக்கு பரீட்சை வரும்போது அந்த பரீட்சையிலே வெட்கப்பட்டு போகாமல் அந்த பரீட்சையிலே நீடிய பொறுமையோடு வெற்றி பெறுகிறவனாக, உங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ அன்பாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைவாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது படிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். பாருங்க, எவ்வளவு விலையேற பெற்ற சத்தியம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே காணப்படும் போது தேவனுடைய அன்பாகிய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு காணப்படும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே வருகிற பரீட்சைகளிலே வெற்றி பெறுவீர்கள். தேவன் கொடுக்கிற ஜீவன் தேவனுடைய அன்பாக, அவருடைய அபிஷேகமாக, நிறைவாக உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பரீட்சையிலே வெற்றி பெறும்படியாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய பொறுமைக்கு பரீட்சை வரும்போது அதிலே வெற்றி பெறும்படியாக, தேவன் கொடுக்கிற ஜீவனை அடையும்படியாக என்னிடத்திலே வருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே அது நிமித்தமாக தேவனுடைய அன்பு இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை காணும் போது தேவ அன்பு உங்களிலே இல்லை என்று சொல்லுவாரா? தேவ அன்பு உங்களிலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவாரா? தேவன் கொடுக்கிற ஜீவனை அடைய கிறிஸ்துவனிடத்திலே வர தயங்க மாட்டீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலர் கிறிஸ்துவனிடத்திலே வர தயங்குகிறார்கள். அவர்களிடத்திலே தேவ அன்பு இருக்காது, அவர்களிடத்திலே தேவன் கொடுக்கிற ஜீவன் இருக்காது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமைக்கு பரீட்சை வரும்போது வெற்றி பெறுவது இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும், நாங்கள் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு உபத்திரவம் வருகிறது, அந்த உபத்திரவத்திலே பொறுமைக்கு பரீட்சை வருகிறது. அந்த பரீட்சையில
நீங்க என்ன சொல்லணும்? வேத வசனத்தை அறிந்திருக்கிறேன், அதனுடைய விளக்கத்தை அறிந்திருக்கிறேன், தேவன் கொடுக்கிற ஜீவனை பெற்றிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், தேவ அன்பை பரிபூர்ணமாக இருதயங்களிலே பெற்றிருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் உங்களுக்கு அந்த பரீட்சை வேளைகளிலே ஆலோசனை கர்த்தராயிருப்பார், நித்திய பிதாவாயிருப்பார், சமாதான பிரபுவாயிருப்பார். அந்த பொறுமையிலே தேவ சமாதானத்தை இழந்து போகாதபடி உங்களுக்குள்ளே அப்பொழுதுதான் அந்த தேவ அன்பினாலே நம்பிக்கை அடைந்து அந்த பரீட்சையிலே நம்பிக்கையின் மூலமாக வெற்றி பெறுவீர்கள். அப்ப இந்த பரீட்சையிலே வெற்றி வரும்போது அந்த அனுபவம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். வாசித்து பாருங்கள், கொலோசேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பரிசுத்த பவுல் கொலோசைய சபைக்கு எழுதும் போது நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் என்று எழுதுகிறார். எதற்காக வேண்டுதல் செய்திருக்கிறார்? சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு வேண்டுதல் செய்கிறோம் என்கிறார். வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது சிலருக்கு பொறுமை இருக்கும், சிலருக்கு நீடிய சாந்தம் இருக்கும், ஆனா சந்தோஷம் இருக்காது. என்ன முறுமுறுப்பாங்க, கர்த்தாவே இவ்வளோ காலம் நீடிய பொறுமையா இருந்ததற்கு என்ன பலன் என்று சொல்லுவார். இவ்வளவு காலம் நீடிய சாந்த குணம் உள்ளவனாய் வாழ்ந்ததற்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லுவார்கள். பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்கள் உண்டு. தேவ ஞானம் உள்ளவர்களே, பரலோக ராஜ்யத்திலே மிகுதியான பொக்கிஷங்கள் உண்டு. ஆகவே அந்த பொறுமையிலே சந்தோஷமாயிருங்கள். அந்த சாந்த குணம் உங்களிலே உண்டாயிருக்கும் போது அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறீர்கள் என்று எண்ணி சந்தோஷப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். சிலர் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறோம் என்று பொறுமையுள்ளவர்களாய் இருப்பார்கள், சாந்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. அவர்களுக்கு பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தில் இல்லை. அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள் சந்தோஷத்தோடு பொறுமையாய் இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவருமாயிருக்கிறாரே. யோபுவினுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அது என்ன தெரியுமா? தேவ ஜனங்களே, உங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலே பொறுமையாயிருக்கிறீர்களா? பொறுமைக்கு பரீட்சை வருகிறதா? பரீட்சையிலேயும் வெற்றி பெறும்படியாக உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது என்பதையும், உங்களுக்குள்ளே தேவ அன்பு பூர்ணப்பட்டிருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தி நம்பிக்கையோடு வெற்றி பெறுகிறீர்களா? நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் யோபுவினுடைய வாழ்க்கை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிற உங்களுக்கு நீதியின் கிரீடம் உண்டு, வாடாத மாசற்ற அழியாத சுதந்திரம் உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி
பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று படிக்கிறோம். ஒன்றிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்க கூடாது. நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி உங்களிலே கிரியை செய்ய வேண்டியது என்ன? பொறுமை பூரண கிரியை செய்ய கடவது. இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற பொறுமை என்கிற சுபாவம் பூரண கிரியை செய்ய முடியாதபடி பரீட்சைகளிலே தோல்வி அடைந்து வருகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இருக்க கூடாது. நீங்கள் பூரணராய் இருக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, எங்கள் பொறுமைக்கு பரீட்சை வரும்போது நாங்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவோம். உம்முடைய பரிசுத்தாவி தேவ அன்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவுள்ளதாக பூர்ணப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவோம் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்களானால் நிச்சயமாகவே வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற நீங்கள் ஒருபோதும் இடறுவதில்லை. வல்லமை உள்ளவர்களாயிருப்பீர்கள், உள்ளான பலன் உள்ளவர்களாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக, உங்களிலே காணப்பட வேண்டிய சுபாவம் என்ன? அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டிய நான்காவது சுபாவம் என்ன? நான்காவது சுபாவம் என்ன? சமாதானம். கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். அந்த சமாதானத்தை எங்க வைக்கிறாரு? சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரட்சிப்பின் மூலமாக, அவருடைய நீதியின் மூலமாக, அவருடைய நியாயங்கள் மூலமாக, அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக உங்கள் இருதயங்களிலே வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த சமாதானம் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கும் போது நஷ்டப்படக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற சமாதானம் இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்படியானால் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை யார் தங்களுடைய இருதயங்களிலே பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் வேதத்தை நாம் படிக்கும் போது 4 அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 4 அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். முதலாவது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். அதன் மூலமாக தேவனுடைய சமாதானத்திற்குள்ளாக கடந்து வருகிறீர்கள். வாசித்து பாருங்கள். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தை படிக்கும் போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நல்லா பாருங்க, யாரை? தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். யாரை நம்பி இருக்கிறார்கள்? தேவனையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானம் உண்டு. இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, யாருடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் இருக்கும் தெரியுமா? யார் வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். ஆகவேதான் சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை படிக்கும் போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கக்கூடிய தேவ ஜனங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறான். தாவீது துக்கத்திலே அழிந்து போகாமல் சமாதானத்தை அவனுடைய உள்ளத்திலே பாதுகாத்து கொண்டானால் அதற்கு காரணம் அவன் வேதத்தை நேசிக்க கூடியவனாய் இருந்தான். யோபு என்ன சொல்லுகிறான்? அவருடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக வேதத்தை நேசித்ததாக சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அவர் சாப்பிடுகிற, அவர் உட்கொள்ளுகிற ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக வேதத்தை நேசித்தாராம். ஆகவேதான் அவருடைய உபத்திரவங்களிலே அவர் தேவனுடைய சமாதானத்தை இழந்து போகவில்லை. தெய்வ பிள்ளையே, வேதத்தை நேசி, அதை என்றும் வாசி, அதை தியானம் பண்ணு.
நீ சுகவாசியாய் இருப்பாய், சமாதானம் உனக்கு காணப்படும். யோசுவாவுக்கு கர்த்தர் சமாதானத்தின் வழிகளை சொல்லிக் கொடுத்தார். வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படியுங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். சமாதானம் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டுமா? தாவீதினுடைய வாழ்க்கையின் மூலமாக, யோபுவினுடைய வாழ்க்கையின் மூலமாக, நூனின் குமாரனாகிய யோசுவாவின் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்தை நேசிப்பாயாக. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் சமாதானம் உங்களிலே காணப்படும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அனுபவம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இன்ப இயேசு மண்டை ஓடிவா, இன்ப இயேசு மண்டை ஓடிவா. இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இன்ப இயேசு மண்டை ஓடிவா, இன்ப இயேசு மண்டை ஓடிவா. இந்த சமாதானம் உனக்கு வேண்டுமா? இந்த சமாதானம் உனக்கு வேண்டுமா? இந்த சமாதானம் உனக்கு வேண்டுமா? இன்ப இயேசு மண்டை ஓடிவா, இன்ப இயேசு மண்டை ஓடிவா. ஆவியின் சிந்தையினால் உண்டான சமாதானம், அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதைதான் ஆவியின் சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் ரோமர் 14, 17, 19 வசனங்களிலே வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:38 வாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை சரியாக விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு நீதியின் சாயலை தரித்துக் கொண்டு தேவனிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன வரம்? பரிசுத்த ஆவியின் வரம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் ஞான ஸ்நானம் எடுக்கிறபடியால் அநேகர் பழைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வதில்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். இந்த பரிசுத்தாவியின் மூலமாக ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டுமா? இந்த பரிசுத்தாவியானவர் மூலமாக உண்டாகக்கூடிய சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்ப வேண்டுமா? நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். 4வதாக, எதன் மூலமாக இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம்? ஊக்கமான ஜப ஜீவியத்தின் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். வாசித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலைகள்லையும் உங்க சிந்தையையும் உங்க இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாய் ஜெபித்து தேவனுடைய சமாதானத்தை உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் ஆட்கொள்ளும்படியாக செய்ய வேண்டும். அப்ப அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனைகளையும் ஆட்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த சமாதானத்தை நீங்கள் எப்பொழுது இழந்து போவீர்கள் தெரியுமா? பின்மாற்றத்திற்குள் போகும்போது, ரட்சிப்பை இழக்கும் போது இந்த சமாதானத்தையும் இழந்து போவீர்கள். அற்ப காலம் அந்த பின்மாற்ற ஜீவியம் அந்த கெட்ட குமாரனுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுத்ததோ அதுபோல அற்ப காலம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் இருந்தாலும் பின்பு முடிவோ சஞ்சலமும் வருத்தமும் வேதனையும் அக்கினியுமாயிரும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியின் சிந்தையிலே பலப்படுங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அந்நாளை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அவள் சமாதானத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே காணப்பட்டாள். காரணம் என்ன? அவள் மத்தியிலே இருந்த சூழ்நிலை. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதபடியினால் அநேகர் அவளை பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்னாள் என்ன செய்தாள்? தேவ சமாதானத்தை அடையும்படியாக, தேவ சமாதானத்திலே வளரும்படியாக, தேவ சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவ சபைக்கு வந்தாள். அவள் இருதயத்தை ஊற்றினாள். அவள் இருதயத்தை ஊற்றின போது அன்னாள் அதற்கு பிறகு துக்கத்தோடு இருக்கவில்லை. ஏலி என்ன சொன்னான்? நீ சமாதானத்தோடே போ என்று சொன்னான். கர்த்தர் அன்னாளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அன்னாளுடைய வாழ்க்கையிலே பின்பு அவள் துக்கத்தோடு காணப்படவில்லை. சில வேளைகளிலே ஜெபத்தின் மூலமாக நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே நீங்கள் தேவ சமூகத்திலே கடந்து வருகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடக்க வேண்டுமானால் உங்களிலே அன்பு உண்டாயிருக்க வேண்டும். நான் கடந்த நாளிலே அதிகமாக அன்பு என்றால் என்ன என்று சொல்லி சற்று அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். அன்பு என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் கிரியைகள் மூலமாக பாவத்தை சம்பாதிக்காதவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் அன்புள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அப்ப அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை எப்படி வெளிப்படுத்துவீர்கள்? உங்கள் ஒவ்வொரு கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை சேர்க்கக்கூடியதாய் இருக்கக்கூடாது. அவர்கள்தான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும். சிலர் சொல்லுவாங்க, ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி அநேகர் என்ன செய்வாங்க? சரியான அன்பின் பிரமாணத்தை கற்று கொடுக்காதவர்களாக காணப்படுவார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஆபேலும் காயினும் சகோதரர்கள். ஆனால் காயினுக்குள்ளாக அன்பு இல்லை என்பதை எப்படி வெளிப்படுத்தினான்? அவனுடைய கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தினான். அவன் செய்த கிரியை என்ன? பொறாமை கொண்டு ஆபேலை என்ன செய்தான்? கொலை செய்தான். கொலை செய்த அந்த கிரியை காயினுடைய வாழ்க்கையிலே பாவத்தை கொண்டு வந்தது. அப்ப உன்னுடைய ஒவ்வொரு கிரியையும் உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய கிரியையாயிருக்குமானால் நீ அன்பில்லாதவனாயிருக்கிறாய். ஆகவேதான் வேதத்திலே நாம் படிக்கிறோம், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் ரட்சிக்கப்படாதவன். அன்பில்லாதவன் மனம் திரும்பாதவன். அன்பில்லாதவன் தேவனுடைய சுபாவத்தை அடையாதவன். சிலர் அன்பாய் இருக்கணும் சொல்லி பாவத்திற்குள்ளாக தள்ளி விடுவார்கள். அது அல்ல அன்பு. ஒருவருடைய கிரியை உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை சம்பாதிக்காத ஒரு கிரியையாயிருக்கிறது என்றால் நீதான் அன்புள்ளவன். பிரைஸ் தி லார்ட். காயினுக்குள்ளாக அன்பு இல்லை. ஆகவே அவனுடைய கிரியை அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை கொண்டு வந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கிரியை பாவத்தை கொண்டு வருகிறதா? நீ அன்பில்லாதவன். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உன்னை போல பிறனையும் நேசி. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, பாவம் ஆட்கொள்ளாதபடி தன்னை காத்துக் கொள்கிற சுபாவம் தான் அன்பு என்றால் அந்த சுபாவம் அன்பு தன்னை புகழாது. இந்த அன்பின் சுபாவம் அடைய ரட்சிப்பு அவசியம். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த அன்பு உண்டாகிவிட்டதென்றால், இந்த ரட்சிப்பு உண்டாகிவிட்டதென்றால், இந்த சுபாவம் உண்டாகிவிட்டதென்றால் யாரும் பாவம் செய்ய மாட்டார்கள். பாடலாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு பாவமும் காண நாடு. பாவம் இல்லாத நாடு,
நிற்போமா? அன்புள்ளவர்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்கிறார்கள். சமாதானம் உள்ளவர்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்கிறார்கள். பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தெய்வ பிள்ளையவனுடைய வாழ்க்கையிலே பூர்ண தேவ அன்பு உண்டாயிருக்கிறது என்பதை எதன் மூலமாக வெளிப்படுத்த முடியும்? நீ பாவம் செய்ய மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்கிற எல்லா கிரியைகளும் நற்கிரியைகளாய் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பாவத்தை சம்பாதிக்காத வாழ்க்கை வாழுகிறாய் என்றால் அன்புள்ள மனிதனாக காணப்படுகிறாய். அப்படி ஒவ்வொருவரும் பாவத்தை சம்பாதிக்காத வாழ்க்கை வாழும்போது அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய இயேசுவின் ராஜ்யமாக மாறுகிறது. யார் யாருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? பாவம் இல்லாத நாடு, சாபம் இல்லாத நாடு, நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம், உன்னதத்தில் ஓசன்னா, அதுதான் தேவன் ஸ்தாபிக்க போகிற ராஜ்யம். அங்கே இருள் இல்லை, அங்கே எப்பொழுதும் வெளிச்சம். அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்கக்கூடாது. என பூர்ண அன்பு, பூர்ண ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, பாவத்தை சம்பாதிக்காத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, அதுதான் அன்பு நிறைந்த இருதயம். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ளவனாயிருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களை பாவத்திற்குள் தள்ளுகிறாய் என்றால் நீ பயத்தோடு வாழுகிறாய், நீ அன்பில்லாதவனாயிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில அன்பு உண்டாயிருக்கிறது என்றால் உன்னிலே பயம் இருக்காது, உன்னிலே பாவம் இருக்காது. நீ அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாயும் குற்றம் இல்லாதவனுமாய் இருப்பாய். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களிலே அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை பாவம் இல்லாத வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துங்கள். பாவம் பயத்தை கொண்டு வரும், பரிசுத்தம் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த அன்பு என்கிற ரட்சிப்பு, அன்பு என்கிற பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது தன்னை புகழாது. ஆகவே அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன், பழைய பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யாதபடி எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே வாழ நீடிய பொறுமையோடு, சாந்த குணத்தோடு, சமாதானத்தோடு, அன்போடு, மிகுந்த மனத்தாழ்மையோடு வாழ தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒருபோதும் இந்த 5 சுபாவங்களும் இல்லாமல் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கிறோம் என்று சொல்லி உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவீர்களாக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கும்படியாக கர்த்தாவே ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டிய 5 பண்புகள் என்ன என்பதை கர்த்தாவே சத்திய வசனங்கள் மூலமாக தேவரீர் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்கும்படியாக செய்து கேட்ட 5 நற்குணங்களோடு கிறிஸ்துவிலே வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட மேன்மை அடைய தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.